திருவெம்பாவை பாடல்களையும் அதன் தொடர்ச்சியாக வரும் திருப்பள்ளியெழுச்சி பாடல்களையும் மேலோட்டமாக பார்த்தால் அது இறைவனை துயில் எழுப்புவதற்காக பாடல்களாக மட்டுமே தோன்றும். ஆனால் அவற்றின் உள்ளார்ந்த அர்த்தங்களை பார்த்தால் அது அறியாமை மற்றும் உலக மாயைகளில் மூழ்கி கண்மூடி உறங்கிக் கொண்டிருக்கும் உலக உயிர்களை எழுப்பி அவர்களை பக்தி மார்க்கத்திற்கு திருப்புவதாக இருக்கும். பக்தி இறைவனின் பெரும் கருணை பக்தி செய்யும் முறை ஆகியவற்றை விளக்கி இறுதியாக சரணாகதி தத்துவத்தையும் விளக்க உள்ளார் மாணிக்கவாசகர். திருவெம்பாவை தொகுப்பு 20 பாடல்களை கொண்டதாகும். இதில் பக்தி முதல் சரணாகதி உள்ளிட்ட விஷயங்களை விளக்கிய மாணிக்கவாசகர் தன்னுடைய 20வது பாடலில் இறைவனை போற்றி புகழ்ந்து முடிக்கிறார். இதைத் தொடர்ந்து வரும் 10 பாடல்களிலும் திருப்பெருந்துறை சிவ பெருமானை துயில் எழுப்பும் பாடலாக அமைத்திருப்பார். திருவெம்பாவை பாடல் 20. போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர். போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம். போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள். போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள். போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம். போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள். போற்றி யாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய். பொருள் அனைத்திற்கும் முதல்வனாக விளங்கும் சிவ பெருமானே உன்னுடைய திருவடி மலர்கள் போற்றி. அனைத்திற்கும் முதலும் முடிவுமாக இருக்கும் உன்னுடைய அருளை பணிந்து வணங்குகிறோம். அனைத்து உயிர்களுக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே உன்னுடைய பொன்னான பாதங்களை வணங்குகிறோம். உலக உயிர்கள் வாழும் போதும் சரி வாழ்க்கைக்கு பிறகும் சரி அவர்களுக்கு தஞ்சம் அளித்து காக்கும் இறைவனே உன்னை வணங்குகிறோம். அனைத்து உயிர்களும் உன்னுடைய திருவடியை அடையவே தவம் போன்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான்முகனாகிய பிரம்மனும் திருமாலும் கூட காண முடியாத உன்னுடைய திருவடியை போற்றி துதித்து தரிசனம் செய்யும் பெரிய புண்ணியத்தை எங்களுக்கு அளித்தவனே உன்னை போற்றி வணங்குகிறோம். எங்களுக்கு பிறப்பற்ற முக்தி நிலையை தந்தருளக்கூடிய பொற்பாதங்களை பற்றி வணங்குகிறோம். உன்னுடைய நினைவில் எப்போதும் மூழ்கி இருந்து நீராடி பக்தி செய்ய எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். விளக்கம் இறைவனின் திருவடிகளை பற்றி பூரண சரணாகதி அடைந்த மாணிக்கவாசகர் இந்த பாடலில் பிறவியின் பயனாக இருக்கக்கூடிய முக்தியையும் தந்து அருள் செய்யும்படி கேட்கிறார். சிவ பெருமானையும் அவரது திருவடியையும் போற்றி பாடும் மாணிக்கவாசகர் உலக உயிர்கள் அனைத்தின் நோக்கமும் இறைவனின் திருவடிகளை அடைவதாகவே இருக்க வேண்டும். இறைவனின் திருவடி ஒன்றே நிலையான இன்பத்தை தரக்கூடியது என கூறி திருவெம்பாவையின் இறுதி பாடலை நிறைவு செய்கிறார். தேவர்களுக்கு கூட கிடைப்பதற்கு அரிதான தன்னுடைய அருட்கருணையை சிவ பெருமான் தன்னுடைய அடியவர்களுக்கு தருவதற்கு காத்து கொண்டிருப்பதாகவும் குறிப்பிடுகிறார் மாணிக்கவாசகர். திருவெம்பாவையின் தொடர்ச்சியாக மனிதர்கள் மட்டுமல்ல உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இறைவனின் அருளை பெறுவதற்காக தங்களுக்கு தெரிந்த முறையில் பக்தி செய்து காத்திருப்பதாக திருப்பள்ளியெழுச்சியின் 10 பாடல்களை பாட உள்ளார். நன்றி.